அதுலேயே வந்து கொஞ்சம் மல்லித்தூள் அரை ஸ்பூன், பெருங்காயம் ஒரு சிட்டிகை, மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் இங்கே என்கிட்ட கொஞ்சம் ரொம்ப காரமாக இருக்கிறதுனால நான் கம்மியாக தான் போடுறேன். ஒரு டீஸ்பூன் மஞ்சப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் போட்டேன். அடுத்தது இந்த நறுக்கி வச்ச வெங்காயம், இதை வதக்கவே வேணாம், அப்படியே போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸி தான். டக்கு டக்குன்னு குக்கரை வைக்க வேண்டியது, தண்ணி ஊற்றி பாசிப்பருப்பு, நறுக்கின வெங்காயம், இவ்வளோ பொடியாக நறுக்கணுங்கிறது கூட இல்லை, வெந்துடும். அப்படியே அதை ராவாக நறுக்கி போட்டுட்டு தக்காளியும் பொடியாக நறுக்கி போடலாம். பட் நான் வந்து அரைச்சி போட்டிருக்கேன். அரைச்சி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு மிக்சியில் கொஞ்சம் அடித்து போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி அலசி ஊற்றி மூடி வெயிட்டை போட்டு ஒரு 3 சவுண்டு வர விடணும். அதுக்கப்புறம் தான் அந்த அரைச்ச